அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல சனி தசையை பத்தி பார்க்க போறோங்க. தலைப்பு என்னவோ சனி தசை. ஆனால் இந்த தலைப்புக்குள்ள நிறைய மக்கள் கேட்ட கேள்விகள் அடங்கி இருக்கு. நிறைய மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் அதெல்லாம் தனித்தனி ஒரு செக்மெண்டா நான் சொல்ல போறேன். என்னென்னன்றத சொல்லிடுறேன். பேசிக்கா சனி தசை 19 வருஷமே ஒரு மிகப்பெரிய ரகசியங்களை அடக்கியது. இந்த 19 வருஷம் சனி தசையிலேயே ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. அதை சொல்ல போறேன். பேசிக்கா சனி தசை நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா? இப்ப குரு தசைனா நன்மையை செய்யும், ராகு தசைனா நன்மையை செய்யணும்னு அந்தந்த தசைக்கு ஒரு தன்மை இருக்கு. இந்த சனி தசையோடைய தன்மை என்ன அதை பார்க்க போறோம். பேசிக்கா சனி எந்த லக்னங்களுக்கு நன்மையை செய்வார்? சனி கூட எந்த கிரகங்கள் சேர்ந்தால் நன்மையை செய்ய மாட்டார்? எந்த கிரகங்களோட சேர்ந்தா பர்டிகுலரா நன்மையை செய்வார்? இதை ஒண்ணு பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் மேல மக்களுக்கு நிறைய கேள்வி இருக்கு. சனி தசை சனி புக்தி, சனி தசை ராகு புக்தி, சனி தசை செவ்வாய் புக்தி, சனி தசை சூரிய புக்தி. இந்த புக்திகள்ல சில கெடுபலன் நடக்குதுன்றாங்களே, இது உண்மையா? அது என்ன கெடுபலன் நடக்கும்? அது ஒரு டாபிக், அதை பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் மேல சனி தசையை பத்தி ஒரு 3 வருடங்களா ஒரு 50 பேரை ஒரு ஆய்வுக்குள்ள வச்சிருந்து 50 பேருக்கு சனி தசை நடக்கிறவங்களுக்கு ஒரு ஆய்வுல வச்சிருந்து ஒரு ரிசல்ட் கிடைச்சது. அந்த ரிசல்ட்டையும் நான் இந்த பதிவுல சொல்றேன். அந்த சனி தசையோடைய தன்மை என்னன்ற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட கண்டுபிடிச்சிருக்கேன். அதையும் நான் சொல்றேன். இது எல்லாத்தையும் சனி தசை நடக்கும் போது நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் இந்த வீடியோல பேசுறது மிஸ்ஸே ஆகாது. நான் இந்த வீடியோல சொல்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அவ்வளவு கான்பிடென்டா சொல்றேன். சரிங்களா? ரைட். சனி தசை 19 வருஷம், சுக்கிர தசை 20 வருஷம். இந்த சனி தசை 19 வருஷத்திலேயே ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. பேசிக்கா சனி தசை எனக்கு நன்மையை செய்யுமா, சனி தசை எனக்கு தீமையை செய்யுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வியை கேட்பாங்க. சனி தசை நன்மையையும் செய்யும், அந்த தசையிலேயே கெடுபலன்களும் நடக்கும். இதுதான் ஆன்சர். சனி தசை உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மையான அமைப்புல உங்க ஜாதகத்துல இருந்தாலும் அவர் மிகப்பெரிய நன்மையை செய்துவிட்டு அங்க அவர் தீமையையும் செய்வார். சனி தசை எனக்கு நன்மையை மட்டுமே செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. நீங்க அந்த லக்னத்துக்கு நீங்க யோகராக இருக்கலாம், நீங்க பிறந்த லக்னத்துக்கு சனி யோகராக இருக்கலாம், இல்ல சனியோட ராசி லக்னத்துல நீங்க பிறந்து இருக்கலாம், சனி உங்க ஜாதகத்துல ராஜ யோகரா இருக்கலாம், சனி உங்க ஜாதகத்துல எப்பேற்பட்ட சுபகிரகங்களோடையும் சேர்ந்து இருக்கலாம். ஆனா அந்த 19 வருஷ தசை எனக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும்னு நினைக்காதீங்க. அது நடக்காது. சனி தசை நல்லா இருக்கும் போது நன்மை நடக்கும். சனி பகவான் நல்லா ஜாதகத்துல நல்லா இருக்கும் போது பெரும்பாலான நன்மைகள் நடக்கும், கெடுபலன்களும் நடக்கும். இது ஒரு பாயிண்ட். ஜாதகத்துல வலு கொஞ்சம் கம்மியா இருக்கும் போது, சனி கொஞ்சம் எடாகுடமா உக்காந்துன்னு இருக்கும் போது நன்மையையும் தீமையையும் கலந்தே செய்வார். இது 2வது. 3வது, ஜாதகத்துல 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இதனுடைய அதிபதிகள் வலுப்பெற்று இருந்து ஜாதகம் யோகம் கம்மியா இருந்ததுன்னா சனி தசை உங்களுக்கு, நீங்க யோக லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, சனியோட ராசிலேயே பிறந்திருந்தாலும் சரி, சனி எந்த லக்னத்துக்கு ராஜயோகரா வருவாரோ அந்த லக்னத்திலேயே நீங்க பிறந்திருந்தாலும் சரி, போட்ட அடின்னு அடிப்பார். இது பேசிக்கா ஒரு விஷயம். இதை தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த விஷயம் உங்களுக்கு புரியும். சனி கர்மகாரகன், சனி தொழில்காரகன், சனி ஆயுள் காரகன், சனி வேலைக்காரகன். சனி பகவானுக்கு முக்கியமாக இந்த 4 பொறுப்புகளை கொடுத்திருக்காங்க.
எப்படி? சனி வந்து கர்மாவுக்கு காரகன், வேலைக்கு காரகன், தொழிலுக்கு காரகன், ஆயுளுக்கு காரகன். இது எல்லாமே அவரோட டிபார்ட்மெண்ட் தான். நீங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி நடத்தணுமா, உங்க ஜாதகத்துல சனி பலமா இருந்தாதான் அது நடக்கும். சனி தசை வரணும்னு அவசியம் கிடையாது. உங்க ஜாதகத்துல சனி பலமா இருந்தாலே நீங்க பிசினஸ் பண்ணுவீங்க, தொழில் பண்ணுவீங்க, இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுவீங்க. உங்க ஜாதகத்துல சனி நல்லா இருக்கிறாரா, உங்களுக்கு நல்ல ஆயுள் இருக்கும். உங்க ஜாதகத்துல சனி நல்லா இருக்கிறாரா, உங்களுக்கு நிறைய வேலையாட்கள் கிடைப்பாங்க. உங்க ஜாதகத்துல சனி நல்லா இல்லையா, நீங்க வேலைக்கு போய் சம்பாதிப்பீங்க, அடிமை தொழில் செய்வீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி ரிக்ஷா ஓட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்த்து விறுவித்து வெயில சுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு டயர்ட் ஆகிற அளவுக்கு வேலை செய்வீங்க. உங்க ஜாதகத்துல சனி நல்லா இல்லையா, தொழில் பண்ணி நஷ்டம் அடைவீங்க. ரைட்டுங்களா? உங்களுக்கு கர்மா நல்லா இருக்கா, நற்கர்மா உங்க ஜாதகத்துல இருக்கா, உங்களுக்கு சனி வாரி கொடுப்பார், வாரி குடிப்பார், அளவுக்கு அதிகமா கொடுப்பார். உழைக்கவே மாட்டீங்க, பல்கா மணியை கொடுப்பார். அந்த மாதிரி மிராக்கல் எல்லாம் பண்ணுவார். உங்க காசே இருக்காது, யாராச்சும் எடுத்துன்னு வந்து இந்த காசை வச்சுக்கோ, இதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவாங்க. இதை வச்சு நீ எதனா பண்ணு, டெவலப் பண்ணு, நான் கேட்கும் போது கொடு, என் கையில இருந்தா பிரச்சனை, அதனால நீ வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி ஜாதகத்துல கர்மா ஜாஸ்தியா இருக்கா, போட்டு அடின்னு அடிச்சு அந்த ஜாதகரை வளர விடாம பண்ணி திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையை செய்து விவாகரத்து ஏடாகுடமா எல்லாத்தையும் பண்ணி திருமண வாழ்க்கையே சரியில்லாம, பெண்களுக்கு கணவர் சரியில்லாம, பசங்களுக்கு மனைவி சரியில்லாம, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ரைட்டுங்களா? இது வந்து அவருடைய பேசிக்கான விஷயங்கள். இதுல எதுலயாச்சும் சனி பகவான தனக்காரகன்னு இண்டிகேட் பண்ணாங்களா? இல்ல. செல்வத்துக்கு காரகன்னு இண்டிகேட் பண்ணாங்களா? இல்ல. சொகுசுக்கு காரகன்னு இண்டிகேட் பண்ணாங்களா? இல்ல. குரு பகவானுக்கு தனக்காரகன்னு ஒரு பேர் இருக்கு. சுக்கிர பகவானுக்கு ஆடம்பக்காரகன்னு ஒரு பேர் இருக்கு. சோ சுக்கிரன் வலுத்தவங்களுக்கு அதிகமான சொகுசு வாழ்க்கையை, பணம், பேரு இதெல்லாம் கொடுப்பாங்க. பணம்லாம் வந்து அந்த நகைகள், ஆபரணங்கள், லக்ஸரி வீடு, லக்ஸரி கார் இதெல்லாம் கொடுப்பாங்க. சுக்கிரன் பலமாக இருந்தா இதெல்லாம் உனக்கு கிடைக்கும்னு காரகத்துவத்துல இருக்கு. குரு பகவான் நல்லா இருந்தா சூப்பரா நகை கடை வச்சுக்கிட்டு நிறைய பணம் வச்சுக்கிட்டு தனக்காரகன், அந்த தனத்துக்கு காரகனே குரு பகவான் தான். சோ உங்களுக்கு நிறைய தனம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சனிக்கு பாருங்க, கர்மகாரகன், தொழில் காரகன், ஆயுள் காரகன், வேலை காரகன். எங்கன்னா அங்க காசு இருக்குதா? அவரோட காரகத்துவத்துல காசு இருக்கா? இல்ல. நீ சொகுசா வாழுவேன்னு சொல்றாங்களா? இல்ல. உங்களுக்கு அப்படியே பயங்கரமா செல்வத்தை கொடுப்பாருன்னு சொல்றாங்களா? இல்ல. ராகுவுக்கு ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. சனிக்கு அந்த மாதிரி வந்து செல்வத்தை சம்பந்தப்பட்டது ஏதாவது சொல்றாங்களா? இல்ல. ஆனால் ஒரு மனிதன் மிகப்பெரிய செல்வத்தை சம்பாதிக்கணும்னா சனி நல்லா இருக்கணும். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுப்பது சனி. ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுப்பது சனி. இன்னைக்கு நீங்க யார தொழிலதிபர்னு சொல்றீங்களோ, யார நீங்க மல்டி மில்லியனர்னு சொல்றீங்களோ, யார நீங்க பெரிய அரசியல்வாதின்னு சொல்றீங்களோ, அவங்க எல்லாருக்கும் சனி பலமா இருக்கும். ஒருத்தர் நல்ல வசதியா சிறப்பா சூப்பரா பேரு புகழோட வாழ்றாருனாலே அவர் ஜாதகத்துல சனி பலமா இருக்கும். சோ காரகத்துவத்திலேயே இல்லாத ஒண்ணு எப்படி அவரால கொடுக்க முடியுது? அதுதான் மிகப்பெரிய கொஸ்டின். என்னைக்காச்சும் நீங்க யோசிச்சு இருக்கிறீங்களா? சனிக்கு தனக்காரகன்னு பேரு வச்சாங்களா, சொகுசுக்கு காரகன்னு பேரு வச்சாங்களா? ஆனா அவரு தான் மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கிறார். ராகு தசை உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கணும்னா அதுக்கு சனி ஜாதகத்துல நல்லா இருக்கணும். பிறப்பு ஜாதகத்துல அவர் தசையே வரலனாலும் பரவாயில்ல, செல்வத்தை கொடுக்கக்கூடிய அதிகமாக சந்தோஷமா வாழ, இந்த உலகத்துல உழைக்காம வாழணுமா, சனி நல்லா இருக்கணும். அப்பேற்பட்ட சனி பகவான் நவ கிரகத்திலேயே எக்ஸ்ட்ராடினரி பவர் வச்சுன்னு இருக்கிறார்.
அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு சனி தசை வரப்போகுதுன்னா ஒரு பெரிய கிரகத்தோட ஆளுமைக்குள்ள நீங்க போறீங்கன்னு அர்த்தம். அதாவது ஒரு பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள, வான் உயர்ந்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள நீங்க போறீங்கன்னு அர்த்தம். ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர், அதாவது எந்த நவகிரகத்துக்கும் இல்லாத ஒரு மனிதனை தாழ்த்தக்கூடிய, போட்ட அடின்னு அடிக்கக்கூடிய, அதே மாதிரி அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. இந்த சனி பகவான் 19 வருஷம் தசையில மிகப்பெரிய செல்வத்தை கொடுப்பாரு. எவ்வளவு செல்வத்தை கொடுத்தாலும் பிரச்சனையும் கொடுப்பாரு. அங்கதான் ஹைலைட். சில பேரு ராகு தசையில நன்மையை மட்டுமே பார்த்தவங்க இருக்கிறாங்க. சில பேர் குரு தசையில நன்மையை மட்டுமே பார்த்தவங்க இருக்கிறாங்க. சில பேர் சுக்கிர தசையில நன்மையை மட்டுமே பார்த்தவங்க இருக்கிறாங்க. கேது கூட நல்லா இருந்து கரெக்டான டைம்ல தசை வந்தா நன்மையவே பார்த்தவங்க இருக்கிறாங்க. ஆனா சனி தசையில மட்டும் நன்மையை மட்டுமே நான் 19 வருஷம் பார்த்தேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு சனி தசை முடிஞ்சிருந்தா கமெண்ட் போடுங்க. 50 பேரை வச்சு ஆய்வு பண்ணுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதுல ஒன் ஆஃப் தி ரிசல்ட். புரியுதுங்களா? ஓகே. பேசிக்கா இந்த 19 வருஷம் சனி தசையில ஒரு சீக்ரெட் இருக்குன்னு சொன்னேன்ல, இப்ப சொல்றேன். சனி பகவான் காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி. மேஷ லக்னத்துக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், தொழில் காரகன். மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம், ஆயுள் காரகன். சோ பேசிக்காவே காலபுருஷ தத்துவமே நம்மளுக்கு என்ன உணர்த்துதுன்னு கேட்டா, தொழிலையும் அவர் கொடுப்பாரு, லாபத்தையும் 11ஆம் இடத்துக்கு அதிபதி லாபத்தையும் கொடுப்பாரு. அவரு போட்டு தள்ளுறதுக்கும் எல்லா ரைட்ஸும் அவருக்கு இருக்குதுன்றாங்க. காலபுருஷ தத்துவமே இதுதான் நம்மளுக்கு சொல்லுது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அந்த 10ஆம் இடத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, கர்மஸ்தானம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். 11ஆம் இடம் லாபஸ்தானம், பாதகஸ்தானம். சோ இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷனை சிம்பிளா காலபுருஷ தத்துவத்துல வச்சுட்டாங்க. 10ஆம் இடம் தொழிலையும் கொடுப்போம், லாபத்தையும் கொடுப்போம், அடிக்கவும் செய்வோம். இதுதான் கான்செப்ட். ரைட்டுங்களா? இதுதான் சனி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சனி தசைக்குள்ள நீங்க என்ட்ரா வரீங்கன்னா, நீங்க ஒரு பெரிய ஒரு கிரகத்தோட, பெரிய ஆளுமை மிக்க ஒரு கிரகத்தோடைய ஒரு ஷேடோக்குள்ள போறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்க ஜாதகத்துல இருக்கிற அந்த கர்மாவை பேஸ் பண்ணி, ஜாதகத்துல சனி எப்படி உக்காந்துன்னு இருக்கிறாருன்றத உங்க ராசி கட்டத்தை வச்சு உங்க ஜாதகத்துல கர்மா இருக்குதா இல்லையான்றத கண்டுபிடிச்சிடலாம். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நன்மையும் தீமையும் நடக்கும். ரைட்டுங்களா? இந்த 19 வருஷம் சனி தசையில ஒரு ஏழரை சனி, ஒரு அஷ்டம சனி, ஒரு லாப சனி, ஒரு 10ஆம் இடத்து சனி, ஒரு வெற்றி சனி அடங்கியிருக்கு. நீங்க இதெல்லாம் கூட்டினீங்கன்னு வைங்களேன், ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய ஏழரை சனி, அஷ்டம சனி, 10ஆம் இடத்து சனி, லாப சனி, வெற்றி சனி, இதை கூட்டினீங்கன்னா 20 வருஷம் வரும். இந்த 20 வருஷம்ன்றது கரெக்டா 20 வருஷம் வராது, முன்ன பின்ன வரும். அது அந்த 19 வருஷம் கால்குலேஷன்ல உள்ள அடங்கிரும். ஸோ ஆக மொத்தம் அந்த சனி தசையில நீங்க லாபத்தையும் பார்ப்பீங்க, வெற்றியையும் பார்ப்பீங்க, தொழிலையும் பார்ப்பீங்க, ஏழரை சனின்ற ஒரு மிகப்பெரிய படிப்பினையும் உங்களுக்கு கிடைக்கும். அஷ்டம சனின்னு சிறிது காலம் உங்களுக்கு மிகப்பெரிய துன்பங்களும் நடக்கும். 30 வருஷம் சனியோடைய கோச்சாரத்துல சனி ஒரு 20 வருஷம் மேஜர் ரோல் பண்ணுவாரு. ஒரு 3 வாட்டி 3 பெயர்ச்சியில மிகப்பெரிய நன்மையை செய்வாரு, ஒரு 4 பெயர்ச்சியில ஒரு மிகப்பெரிய தீமையை செய்வாரு. அதை எல்லாமே அந்த நன்மையையும் தீமையையும் அடக்கிய ஒரு தசை தான், அடக்கிய ஒரு கால அளவு தான் சனி தசை 19 வருஷம். ஓகேங்களா? இது பேசிக்கா புரிஞ்சுக்கோங்க. சோ பேசிக்கா இப்ப நான் என்ன சொன்னேன், சனி நன்மையும் செய்வாரு கெட்டதும் செய்வாருன்னு சொல்லிட்டேன். ரைட். ரிஷப லக்னத்துக்கு துலா லக்னத்துக்கு சனி யோகர், மிதுன லக்னத்துக்கு கன்னி லக்னத்துக்கு சனி யோகர், மகர லக்னத்துக்கு கும்ப லக்னத்துக்கு சனி யோகர். சரிங்களா? இது அப்படியே வைங்க. சனி பேசிக்கா 3ஆம் இடத்துல அமர்ந்து இருந்தால் மிகப்பெரிய நற்பலனை செய்யறத நம்ம பாக்குறோம். 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருந்தா மிகப்பெரிய நற்பலனை செய்யறத நம்ம பாக்குறோம்.
11ஆம் இடத்துல உட்காந்துன்னு இருந்தா மிகப்பெரிய நற்பலனை செய்யறத நம்ம பாக்குறோம். முக்கியமா உங்களுக்கு நீங்க இந்த ரிஷபம், துலாம், மகரம், கும்பம், மிதுனம், கன்னி லக்னத்துல பிறந்து சனி தசை உங்களுக்கு வருதுன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர். நீங்க இந்த லக்னங்கள் இல்ல பிறந்து சனி தசை உங்களுக்கு வருதுன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே, குட், சக்சஸ் அர்த்தம். ரெண்டாவது பாயிண்ட், அவரு சூரியனோட சேராம இருக்கணும், ராகுவோட சேராம இருக்கணும், செவ்வாயுடன் சேராம இருக்கணும், கேதுவுடன் சேராம இருக்கணும். இது ரெண்டாவது பாயிண்ட். இவங்க கூட சேர்ந்து இருக்கும் போது அவர் கொஞ்சம் அந்த திசையில தீமையை தருவதை நம்ம பார்க்கிறோம். தீமையை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். சனி கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, அவரு ஒரு 5 வருஷம் அவர் போட்டு அடிச்சிட்டாருன்னா அந்த அடிச்சதுல இருந்து வெளியே வரத்துக்கே நம்மளுக்கு ஒரு 7 வருஷம் ஆயிடும். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயம். இப்போ ஒருத்தர் போலீஸ்காரர் கூட்டின்னு போய் அடிச்சிட்டாருன்னு வைங்க, 2 நாள் தான் அடிச்சாரு. போலீஸ்காரர் 2 நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சிட்டாருன்னா 3ஆவது நாள் அவர் வேலைக்கு போக முடியுமானா போக முடியாது. கிட்டத்தட்ட 10-15 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். அங்கதான் பிரச்சனை. இந்த சனி பகவான் ஒரு 5 வருஷம் அடிச்சிட்டாருன்னா அதுல இருந்து வெளியே வரத்துக்கே ஒரு 5 வருஷத்துல இருந்து 7 வருஷம் ஆகி போயிடும். ரைட்டுங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்ன இந்த 3, 10, 11ல இருக்கும் போது சனி நற்பலனை செய்யறத நம்ம கண்கூடா பாக்குறோம். இன்னொன்னு, சனி சூரியனோட கனெக்ட் ஆகாம, ராகுவோட கனெக்ட் ஆகாம, செவ்வாயோட கனெக்ட் ஆகாம, கேதுவோட கனெக்ட் ஆகாம இருந்தா, ஒரு 25 டிகிரிக்குள்ள கனெக்ட் ஆகாம இருந்தா செகண்ட் பாயிண்ட் பாஸ் ஆகுது. ரைட்டுங்களா? இன்னொன்னு, இப்ப நான் 50 பேர் ஆய்வு பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்க, அந்த 50 பேர் ஆய்வு பண்ணதுல சனி மிகப்பெரிய கிரெடிட்டை யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுக்கிரனோட புதனோட சேர்ந்து இல்ல பார்வையில இல்ல பரிவர்த்தனையில இருந்து கூட ஒரு குருவோட பார்வை கிடைக்கிறவங்களுக்கு சனி தசை மிகப்பெரிய நற்பலனை செய்து இந்த லக்னத்துல மெயினா பிறந்திருக்கும். மிகப்பெரிய வாரி கொடுக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 3, 10, 11ல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யறாரு சனி பகவான். ரெண்டாவது பாயிண்ட், அப்போ லக்னத்துல இருந்தா நன்மையை செய்ய மாட்டாரான்னு கேட்க கூடாது. நான் இருக்கிற முக்கியமான விஷயத்த சொல்றேன், அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்துக்கு வர. சனி பகவான் 3, 10, 11ல இருக்கும் போது சூப்பரான நன்மையை செய்யறத பாக்குறேன். இன்னொன்னு, இந்த சூரியன், ராகு, கேது, செவ்வாயோட சேராமல் இருந்து அவரோட பார்வையில இல்லாம இருக்கும் போது நன்மையை செய்யறத நம்ம பாக்குறோம். இன்னொன்னு, இந்த சுக்கிரன் புதனோட கனெக்ட் ஆகி இல்ல சுக்கிரன் இல்ல புதன் யார் கூட வாச்ச கனெக்ட் ஆகி குருவோட பார்வையில இல்ல குருவோட சேர்க்கையில இருக்கக்கூடிய சனி பகவான் நற்பலனை செய்யறத நம்ம பாக்குறோம். இந்த 3 பாயிண்ட் ரொம்ப மேஜரான பாயிண்ட். இது கூட நீங்க ரிஷப லக்னம், துலா லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், கும்ப லக்னம், மகர லக்னத்துல பிறந்திருக்கும் போது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. இல்ல மகர ராசி, கும்பராசி, ரிஷப ராசி, துலா ராசி, மிதுன ராசி, கன்னி ராசியில பிறந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சிக்னல் கிடைக்குது. அப்ப அந்த சனி தசையோ இல்ல அந்த சனி புக்தியோ வரும்போது உங்களுக்கு நன்மையை செய்யறத நம்ம பாக்குறோம். இதெல்லாம் மேஜரான நன்மையான விஷயம். சரி சார், சனி எனக்கு லக்னத்துல இருந்தா நன்மையை செய்ய மாட்டாரா? அப்படிலாம் கிடையாது, செய்வாரு. சனி நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த 4 கிரகங்களோட சேராமல் இருந்து லக்னத்துல இருந்து தசை நடத்தினாலே காசு கொடுப்பாரு. ஆனா காசு கொடுப்பாரு, அங்க கொஞ்சம் நெகட்டிவையும் சேர்ப்பாரு. இந்த 3, 10, 11ல உட்காந்துன்னு இருந்தா நெகட்டிவ் ரொம்ப கம்மியா இருக்கும், நன்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுதான் நான் சொன்னேன். 2ல உட்காந்து சனி தசை வந்தா நன்மையே நடக்காதான்னா ரொம்ப நன்மையே நடக்கும். நிறைய காசு கொடுப்பாரு, பெரிய ப்ரொமோஷன் கொடுப்பாரு, பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பாரு. ஆனா குடும்பத்துல கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்துல சொல்லிட்டேன், அவர் மிகப்பெரிய நன்மையை செய்யறாருன்றத சொல்லிட்டேன். 4ஆம் இடத்துல இருந்து தசை நடத்தினா நன்மையை செய்ய மாட்டாருன்னா கிடையாது, நன்மையை செய்வாரு. அவரு இந்த சுக்கிராணி லக்னங்கள்ல பிறந்து சுக்கிராணி ராசிகள்ல பிறந்து அவர் தனியா இருக்கிறாரு 4ஆம் இடத்துல இல்ல சுப கிரகங்களோட சேர்ந்து இருக்கிறாருன்னா அப்ப அவரு நன்மையை செய்வாரு. 5ஆம் இடத்துல சுப கிரகங்களோட சேர்ந்து திரிகோணாதிபதிகளுடன் சேர்ந்து இருந்தால், இந்த ராகு, கேது, செவ்வாய், சூரியனுடன் சேராமல் இருந்தால் இன்னும் நன்மையை செய்யறத நம்ம பாக்குறோம். இந்த 4 கிரகம் சொன்னேன், இன்னொரு கிரகம் இருக்கு, நான் சொல்றேன்.
6ஆம் இடத்துல சனி இருந்தா மிகப்பெரிய நன்மையை செய்வாருன்னு உபஜயஸ்தானமாச்சே, மிகப்பெரிய நன்மையை செய்யும்னு சொல்றாங்களே, உண்மையான்னு கேட்டா உண்மை. நன்மையும் செய்யும், கொஞ்சம் கெடுதலையும் செய்யும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மையை செய்வாரு, ஆனா கொஞ்சம் கெடுபலனையும் அதிகமா செய்வாரு. 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் நன்மையை செய்யவே மாட்டாரான்னு கேட்டா நன்மையை செய்வாரு, கெடுபலனையும் கலந்து செய்வாரு. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் திரிகோணாதிபதிகளுடன் சேர்ந்து அல்லது தனியாக இருந்து அல்லது சுபகிரகங்களோட சேர்ந்து இருந்தால் மிகப்பெரிய நன்மையை செய்வார். 10ஆம் இடத்துல இருந்தா தீமையே செய்ய மாட்டாரு, நன்மையே செய்வாருன்னு சொல்லிடலாம். 11ஆம் இடத்துல இருந்தா தீமையே செய்ய மாட்டாரா, நன்மையை மட்டுமே அதிகமாக செய்வார் என்று சொல்லிடலாம். தீமையை மிகவும் கம்மியாக செய்வார். ரைட்டுங்களா? 12ஆம் இடம் 12th பிளேஸ், இங்க சனி இருந்தால் நன்மையையும் தீமையையும் கலந்து செய்வார். இது பாத்தீங்கன்னா பேசிக்கான கான்செப்ட். சரிங்களா? சோ இப்ப 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல எனக்கு இருக்கிறாரு, எனக்கு சூரியனோட சேர்ந்து இருக்கிறாரு, செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறாரு, அப்போ கொஞ்சம் கெடுபலனும் மிக்ஸ் ஆகுமானா ஆமா மிக்ஸ் ஆகும். 10ஆம் இடத்துல இருக்கிற நற்பலனும் உங்களுக்கு கிடைக்கும், அந்த செவ்வாய் இல்ல சூரியனோட சேர்ந்த கெடுபலனும் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஓகே. இப்போ இந்த 4 கிரகத்தை பத்தி சொன்னேன். இன்னொரு கிரகத்தை தனியா எடுத்துட்டு வரேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அமாவாசை சந்திரன். அமாவாசைக்கு முன்னாடி ஒரு 5 நாள் இருக்கிற சந்திரனோட சனி சேர்ந்திருந்தால் அவர் கொஞ்சம் கெடுபலனை செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த சந்திரனோட தசாபுக்தியும் கெடுபலன் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மெயினா அந்த சனியும் அந்த அமாவாசைக்கு நிகரான சந்திரன் சேர்ந்து இருக்கும் போது சனி தசை செய்யக்கூடிய கெடுபலனை விட அந்த சந்திரன் செய்யக்கூடிய கெடுபலன் சற்று அதிகமாக இருக்குது. இதே சந்திரன் வளர்பறையாக இருக்கும் போது சனிக்கு பாதகம் இல்லை, ஆனா அந்த சந்திரனுக்கு தான் பாதிப்பு. சந்திரன் பௌர்ணமி நிலையில இருக்கும் போது சூரியனுக்கு 6, 7, 8ல இருக்கும் போது சனிக்கு பாதிப்பு இல்ல, சந்திரனுக்கு தான் பாதிப்பு. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் சூரியனுக்கு 9க்கு போன பிறகு 10க்கு போன பிறகு அந்த அளவுக்கு சனிக்கு பாதிப்பு இல்ல, சந்திரனுக்கு தான் பாதிப்பு. இந்த அமாவாசை அமைப்புல இருக்கும் போதும் சூரியனுக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் போதும் சூரியனுக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் போதும் தான் அப்போ சனிக்கு கொஞ்சம் நெகட்டிவா வரும். சூரியனுக்கு 10ஆம் இடத்துல அந்த சென்ட்ரு டிகிரியை தாண்டும் போது சனியோடைய திசையும் கெடுபலனை செய்வதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் இப்போ நம்ம சொல்றேன். பேசிக்கா சார் அப்ப நான் கடக லக்னத்துல பிறந்திருக்கேன், சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கேன், மேஷ லக்னத்துல பிறந்திருக்கேன், விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்கேன், மீன லக்னத்துல பிறந்திருக்கேன், தனுசு லக்னத்துல பிறந்திருக்கேன், அப்போ எனக்கு சனி நல்லதை பண்ண மாட்டாரான்னு கேட்டா அருமையாக பண்ணுவார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட விட்டுருங்க, லக்னத்தை விட்டுருங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. உபஜயஸ்தானத்துல இருக்கிறாரா பாருங்க. சூரியன், அமாவாசை, சந்திரன், செவ்வாய், ராகு, கேதுவுடன் சேராமல் இருக்கிறாங்களான்னு பாருங்க. உங்க திரிகோணாதிபதிகளுடன் சேர்ந்து அவங்க சுபகிரகங்களாக இருந்து வளர்ப்பறையாக இருந்து அவங்களோட சேர்ந்து பார்வையில இருக்கிறாங்களா பாருங்க. நீங்க சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கலாம், கடக லக்னத்துல பிறந்திருக்கலாம், அல்லது பாத்தீங்கன்னா மேஷ லக்னத்துல பிறந்திருக்கலாம், விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்கலாம், மீன லக்னத்துல பிறந்திருக்கலாம், தனுசு லக்னத்துல பிறந்திருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு அப்ப சுக்கிரனும் புதனும் கெட்டவங்களாக வருவாங்க. அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய தொடர்பு சனிக்கு கிடைக்கும் போது உங்க தசைக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு டபுள் அட்வான்டேஜ் இருக்கு. எப்படி? உங்களுக்கு சுக்கிரன் புதனோட சேர்ந்திருந்தாலும் நன்மை நடக்கும். உங்களுடைய குரு பிளஸ் சந்திரன் அவர் வளர்பறையாக இருந்து அவருக்கு அந்த பார்வை கிடைக்கும் போதும் நற்பலன் நடக்கும். சரிங்களா? இது ஒரு பக்கம். நீங்க திரிகோணாதிபதியாக இருந்து அப்போ அந்த அந்த செவ்வாய் திரிகோணாதிபதியாக வருவார். இப்ப நீங்க கடக லக்னத்திலையும் சிம்ம லக்னத்திலையும் பிறந்திருக்கும் போது, இவ மீன லக்னத்திலையும் மேஷ லக்னத்திலையும் பிறந்திருக்கும் போது, விருச்சிக லக்னத்திலையும் தனுசு லக்னத்திலையும் பிறந்திருக்கும் போது செவ்வாய் திரிகோணாதிபதியாக வருவார், சூரியன் திரிகோணாதிபதியாக வருவார். அப்போ அவர் நல்லதை செய்வாரான்னு கேட்டா நல்லதையும் கெட்டதையும் கலந்து செய்வார். இவங்க பாபகிரகம்ன்ற கெட்டதையும் கொடுப்பாரு, இவங்க திரிகோணாதிபதின்ற நல்லதையும் கொடுப்பாரு. ரைட்டுங்களா? இதுதான் விஷயம். ஓகேங்க. ஆக மொத்தம் 19 வருஷம் சனி தசையில சனி உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல நல்ல பொசிஷன்ல இருந்தா மிகப்பெரிய நன்மையை செய்துட்டு, ஆனா சனி தசையில ஒரு காலகட்டம் போராட்டமா தான் இருக்கும்.
ஒரு மினி 7.5 சனியவோ இல்ல அஷ்டமத்து சனியவோ நீங்க பாக்குற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்ப என்னன்னா, இப்ப நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் சனி தசையில சனி புக்தி எப்படி இருக்கும், சனி தசையில ராகு புக்தி எப்படி இருக்கும், சனி தசையில செவ்வாய் புக்தி எப்படி இருக்கும், சனி தசையில சூரிய புக்தி எப்படி இருக்கும்? இதுதான் கேள்வி. சனி தசையில சனி புக்தி பெரும்பாலான மக்களுக்கு நன்மையை செய்யாமல் ஒரு பாலைவனத்துல விட்டா மாதிரி ஒரு மாற்றங்கள், அதாவது மைண்ட் அக்செப்ட் பண்ணாத சில மாற்றங்கள். நீங்க இன்னொரு ஒரு வேலைக்கு உங்களை தூக்கி போட்டுருவாங்க வலுக்கட்டாயமா. நீங்க ரொம்ப ஜாலியா அந்த வேலையில இருந்திருப்பீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்திருப்பீங்க, அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். அந்த வேலையை விட்டு பிரிச்சு தூக்கி போடுவாங்க. அப்போ உங்களுக்கு வாழ்க்கையே ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும். ஒரு ஊர்ல சந்தோஷமா வாழ்ந்துன்னு இருப்பீங்க, அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு தூக்கி போடுவாங்க. அப்போ உங்களுக்கு வாழ்க்கை ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். பிசினஸ், இது தொழில் வேலைக்கு போயின்னு இருந்தவரை தூக்கி பிசினஸ்ல போடுவாங்க. அப்போ உங்க வாழ்க்கை அப்படியே என்ன ஆகும்ன்ற ஒரு படத்துல இருக்கும். ஆக மொத்தம் சனி தசையில சனி புக்தி நிம்மதி கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. சில பேருக்கு கடனே ஏற்படும். சரிங்களா? ஓகே. அடுத்தது சனி தசையில சூரிய புக்தி. சனி தசையில சூரிய புக்தி பெரும்பாலான மக்கள் தொழில் செய்யறவங்க, அரசியல்ல இருக்கிறவங்க, அரசாங்க ரீதியா பஞ்சாயத்தை வாங்குறாங்க. ஏதாவது ஒரு இன்கம் டாக்ஸ், அரசாங்க பிரச்சனையில மாற்றுறது, இல்ல ஒரு கோர்ட்டு கேஸ்ல மாற்றுறது, ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வர்றது, ஏதாவது ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இல்ல அரசாங்கத்தால சில இழப்புகளை, சில லாசஸ சனி தசை சூரிய புக்தியில பாக்குறாங்க. அதனாலதான் சில பேர் சனி தசையில சூரிய புக்தி வந்தாலே பயப்படுறதுக்கு ரீசன் அதுதான். சரி சார், சனி தசையில சூரிய புக்தி கெட்டது மட்டும்தான் பண்ணுமா, நல்லதே பண்ணாதான்னு கேட்டா, நல்லது பண்றது வேற டிபார்ட்மெண்ட், இந்த கெட்டது அங்க இருக்கும்னு சொல்றேன். நல்லதுன்றது வேலை கிடைக்கிறதுல, நல்ல ஒரு தொழில் நடக்கிறதுல, நல்ல பணம் சனி தசையில சூரிய புக்தியில வீடே கட்ட மாட்டாரா? யார் சொன்னா? கட்டுவாங்க. சனி தசையில சூரிய புக்தியில சம்பாதிக்கவே முடியாதா? யார் சொன்னா? நல்லா சம்பாதிப்பாங்க. சனி தசை சூரிய புக்தியில சொத்து வாங்க முடியாதா? வாங்க முடியும். கார் வாங்க முடியாதா? வாங்க முடியும். இந்த பிரச்சனை கூட சேரும். சரி சார், நான் வேலைக்கு போயின்னு இருக்கிறேன், எனக்கு சனி தசை சூரிய புக்தி வருது, உங்க அப்பாவுக்கு உடல்நிலை ஏதாவது பிரச்சனை ஆவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, உங்களுடைய தலைமை பொறுப்புல இருந்து ஏதாவது அங்க உங்களுக்கு ஸ்பெஷல் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்ல நீங்க ஒரு டீம் லீடரா இருந்து அந்த டீம் லீடர்ல இருந்து கொஞ்ச நேரம் நீங்க ஒதுங்கி இருங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, உங்க அப்பாவுக்கு ஏதாவது அந்த டைம்ல ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு, சனி தசையில ராகு புக்தி. சனி தசை ராகு புக்தியை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அது ஏதாவது எனக்கு கெடுபலனை செஞ்சிருமா, அது எனக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை செஞ்சிருமான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு அந்த டைம்ல அவங்களோட லைஃப் கொஞ்சம் சிக்கலாக போறத நம்ம பாக்குறோம். அவங்க கடன்ல மாற்றத பாக்குறோம். அவங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு ஏதாவது வரத நம்ம பாக்குறோம். அவங்களுக்கு அது ஒரு 3 வருஷம் இருக்கும். அந்த 3 வருஷத்துல ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன விபத்துகளை ஏற்படுத்துவதை நம்ம பாக்குறோம். ஏதாவது ஒரு சொத்து தகராறு, வம்பு வழக்குல போயிட்டு ஏதாவது மாற்றத்தை பாக்குறோம். வேலைக்கு போறவங்க கூட எனக்கு ஏதாவது இந்த வேலையில இருந்து என்ன வெளில அமிச்சிட்டாங்க, எனக்கு இந்த பொசிஷன் கிடைக்கணும், இதை என்ன கிடைக்காம பண்ணிட்டாங்க, அரசாங்க வேலையில இருக்கிற ஒரு புஸ்குன்னு அவரு லஞ்சம் வாங்கிட்டாருன்னு என் மேல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலான மக்களுக்கு காமனா ஒரு விஷயம் நடக்குது, அந்த டைம்ல அவங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்பட்டு கடன் வாங்குற மாதிரி ஆகும். இது சனி திசையில ராகு புக்தியில பெரும்பாலான சில மக்களுக்கு நடக்குது. அதனாலதான் அதை பார்த்து பயப்படுறாங்க. சரி, இந்த சனி திசை ராகு புக்தியில நன்மையே நடக்காதா? அப்படி கிடையாது. நன்மை நடக்கும். சொத்து வாங்குறது அது பக்கம் ஒரு பக்கம் நடக்கும், தொழில் நல்லா போறது அது ஒரு பக்கம் போகும், வேலை நல்லா போறது அது ஒரு பக்கம் போகும். உங்களுக்கு ஒரு விபத்தா நடக்குதுன்னு வைங்களேன், ஒரு சின்னதா ஒரு விபத்து ஆகுதுன்னா உடனே தொழில் கவுந்துருமா என்ன? இல்லையே. உங்களுக்கு ஒரு சின்னதா நீங்க ஒரு பேங்க் மேனேஜரா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு சின்னதா விபத்து ஆகுது, 15 நாள் ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா உடனே உங்களை வேலையை விட்டு அமிச்சிடுவாங்களா என்ன? இல்ல. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னா உடனே உங்களை வேலையை விட்டு அமிச்சிடுவாங்களா என்ன? இல்ல. இப்போ உங்க பேங்க்ல ஒரு 30 லட்சம் இருக்குது, ஒரு வீடு கட்டலான்னு பிளான் பண்ணி இருக்கிறீங்க, சின்னதா ஒரு பிரச்சனையாவது, ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னா அந்த ப்ராஜெக்டை விட்டுருவீங்களா என்ன? இல்ல. ஸோ நல்லது ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும், இந்த கெட்டது கொஞ்சம் கூட சேர்றத நம்ம பாக்குறோம். அடுத்தது சனி தசையில செவ்வாய் புக்தி.
சனி தசையில செவ்வாய் புக்தியில மெயினா குடும்பத்துல, அதாவது நீங்க எந்த வீட்டுல இருக்கிறீங்களோ அந்த வீட்டுல அப்பா அம்மா இருந்தா, மனைவி இருந்தா, இல்ல கூட பிறந்தவங்க யாராச்சும் இருந்தா, இல்ல கூட்டு குடும்பமா இருந்தா, அவங்களோட ஏதாவது ஒரு காலகட்டத்துல ஏதாவது ஒரு சண்டையோ சச்சரவோ, ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடோ, ஒரு பிரிவோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு அந்த டைம்ல சொத்து பிரிக்கக்கூடிய சூழ்நிலை, உங்களுக்கு சனி தசை செவ்வாய் புக்தியில சொத்து பிரிக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல நீங்க இறங்குனீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு மனக்கசப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது 2 வீடு இருக்குது, உனக்கு இந்த வீடு எனக்கு இந்த வீடுன்னு பிரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அந்த டைம்ல எனக்கு இந்த வீடு பிடிக்கல, அந்த வீடு தான் பிடிச்சிருக்குன்னு ஒரு மனஸ்தாபம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக இந்த காலகட்டத்துல சனி தசையில செவ்வாய் புக்தியில கணவன் மனைவிக்கு சில பேருக்கு விவாகரத்து ஆவது, பிரிவது, இல்லை வேலை விஷயமா கணவர் வெளியூருக்கு போறது, வெளிநாட்டுக்கு போறது, இல்ல மனைவிக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சி அவங்க எங்கன்னா போறது வருது. இந்த சனி தசை செவ்வாய் புக்தியில சில பேருக்கு பங்காளி பிரச்சனை ஆவறது, கல்யாணத்துல சண்டை ஆவறது. இந்த சனி தசை செவ்வாய் புக்தியில கல்யாணம் பிக்ஸ் ஆகி இருந்ததுன்னா அந்த கல்யாணம் பிரிவை ஒரு சிக்கல்கள் ஏற்படுவது, கல்யாணம் வெறிக்கு போய் அது நிக்கிறது, இந்த மாதிரி சொந்தக்காரங்களோட பிரச்சனைகள் வருவதை நம்ம பாக்குறோம். சோ இந்த சனி தசை செவ்வாய் புக்தியில நல்லதே நடக்காதான்னு கேட்டா நல்லது ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும், பிரச்சனைன்றத அது ஒரு பக்கம் சைட்ல நடக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இந்த சனி தசை செவ்வாய் புக்தியில நிறைய பேர் வீடு கட்டுறத நம்ம பாக்குறோம், நிலம் வாங்குறத பாக்குறோம், பிளாட் வாங்குறத பாக்குறோம், கார் வாங்குறத பாக்குறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும். இப்போ சொன்ன அந்த குடும்ப தகராறு, இல்ல கணவன் மனைவிக்குள்ள சண்டை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இல்ல பங்காளிங்களோட பிரச்சனை, இல்ல சொத்து தகராறு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த சனி தசையில இந்த 4 புக்தியில இப்போ நான் சொன்ன இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டுங்களா? ஓகே. இப்போ சனி பகவான் எப்படி இருந்தால் நன்மையை செய்வாருன்னு சொன்னேன். சனியோடைய அந்த 19 வருஷம் ரகசியம் என்னன்றத சொன்னேன். சனிக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பவர் இருக்குது, அது என்ன பவர்ன்றதையும் சொன்னேன். சனி தசை பேசிக்கா எப்படி ரியாக்ட் ஆகும்ன்றதையும் சொன்னேன். இந்த பதிவுல சனி பகவானை பத்தி நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.